தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்கிறார் மன்மோகன் சிங். புலிகளால் வீழ்த்தப்பட்ட விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் ஊடக அறிக்கை வெளியிட முடியாது என்கிறார் கெஹலியா. ஊவா மாகாணத்தில் விடுதலை புலிகள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் மீட்பு. இனி விரிவான செய்திகள். தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு சென்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போதே அவர் இவ்வாறு கூறினார். தமிழர்கள் சுயமரியாதையுடன் கௌரவமாக வாழக்கூடிய சமாதான தீர்வு திட்டமொன்றை வழங்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழருக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்க தயார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஏமாற்ற மாட்டோம் என்று உறுதியளித்தால் மட்டுமே தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்க முடியும் என்றும் கட்சி தெரிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1998 லயன் ஏர் பயணிகள் விமானம் ஒன்றை தமிழீழ விடுதலை புலிகள் சுட்டு வீழ்த்தியிருந்தனர். இந்த விமானத்தில் பயணித்த 48 பயணிகளும் விமானி உள்ளிட்ட 7 விமான சிப்பந்திகளும் உயிரிழந்தனர். கடலில் வீழ்ந்த இந்த விமானத்தை மீட்கும் பணிகளை கடற்படையினர் ஆரம்பித்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த விமானத்தை கண்டுபிடிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் பாகங்களை மீட்கும் பணிகளை கடற்படையினர் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளனர். இரணைதீவு கடற்பகுதியில் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. சுழியோடிகள் குறித்த பிரதேசத்தில் தற்போது ஆராய்ந்து வருகின்றனர். இன்னும் சில வாரங்களில் விமானத்தின் பாகங்களை மீட்க முடியும் என்று கடற்படையினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மிக நெருங்கிய சகாக்களில் ஒருவரான கடாபி என்பவரே இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2009 இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது கடாபி உயிரிழந்தார். மரண தண்டனை கைதிகள் பற்றி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானிப்பார் என்று நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான அறிக்கையொன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மரண தண்டனை கைதிகள் தொடர்பில் சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு அமைச்சு ஏற்கனவே அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கை ஆராயப்பட்டு வருகின்றது. விரைவில் மரண தண்டனை கைதிகள் தொடர்பில் விரிவான அறிக்கையொன்று ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார். 2002 பின்னர் 200க்கும் மேற்பட்டோருக்கு மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை கைதிகள் பற்றி ஜனாதிபதியே தீர்மானிப்பார் என்று ஹக்கீம் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் ஊடக அறிக்கைகளை வெளியிட முடியாது என்று ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். நீதிச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஊடக சந்திப்புகளையோ ஊடக அறிக்கைகளையோ வெளியிடக்கூடாது என்று 2007 அரசாங்கம் சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான ஒரு பின்னணியிலேயே நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலகரட்ன ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இது ஒழுக்க மீறலாகும். ஊடக அறிக்கை வெளியிடும் எந்தவித உரிமையும் மஞ்சுள திலகரட்னவுக்கு கிடையாது. நிறுவன ஒழுக்க விதிகளுக்கு புறம்பாக மஞ்சுள செயற்பட்டுள்ளதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு வழங்கப்பட்ட போதிலும் மஞ்சுள திலகரட்ன அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஊடக அமைச்சர் கெஹலியா சுட்டிக்காட்டினார். இலங்கை இராணுவத்துக்கு எதிராக போர் குற்றங்களை சுமத்தி குற்றவாளியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பிரித்தானிய உலகத் தமிழர் பேரவையுடன் இணைந்து இரகசியமாக செயற்பட்டு வரும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அடுத்த மாதம் 12 ஆரம்பமாகவுள்ள ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவின் கால மீளாய்வு கூட்டத்தொடரில் சமர்ப்பிப்பதற்காக பொய்யான தகவல்கள் பலவற்றை உலகத் தமிழர் பேரவைக்கு அனுப்பியுள்ளதாக விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான சில நாடுகள் இந்த வேலை திட்டத்தின் பின்னணியில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது.
அதேவேளை உலகத் தமிழர் பேரவை லண்டனில் இருந்து அச்சுறுத்தும் அறிக்கையை வெளியிட்டு இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் மீண்டும் ஒரு யோசனை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்துள்ளதாக திவயின கூறியுள்ளது. ஊவா மாகாணத்தில் பேருந்துகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இயல்பு வாழ்க்கையை சீர்குலைக்க போரின் இறுதிக்கட்டத்தில் பெருந்தோட்ட இளைஞர்களின் உதவியுடன் விடுதலை புலிகள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் முனராகலை மாரகல தோட்டத்திலுள்ள கல் குகை ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பயங்கரவாத விசாரணை பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆயுதங்கள் நேற்று மீட்கப்பட்டன. போர் முடிவடைந்த பின்னர் மதியக்கிழக்கு நாடொன்றுக்கு சென்று தொழில் புரிந்த மாரகல தோட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நாடு திரும்பியுள்ளார். அவரை கைது செய்து நடத்திய விசாரணைகளின் போதே இந்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. 5 கிலோ எடையுடைய 6 கிளைமோர் குண்டுகள், 5 கைக்குண்டுகள், 4 ரவை கூடுகள், T-56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தும் 111 தோட்டாக்கள், 9 வோல்ட் மின்கலங்கள் 4 ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. போரின் இறுதியில் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் மொனராகலை மாரகல தோட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் பற்றி தகவல் வெளியிட்டுள்ளார். தோட்ட இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்கி தோட்டப்புறங்களில் சீர்குலைவை ஏற்படுத்த விடுதலை புலிகள் திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தோட்டப்புறங்களில் விடுதலை புலிகள் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் அதில் ஒரு பகுதியே தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தகவல்கள் கூறுகின்றன. மத்திய கிழக்கிலிருந்து திரும்பிய போது கைது செய்யப்பட்டுள்ள இளைஞர் விடுதலை புலிகளிடம் போர் பயிற்சி பெற்றவர் என்றும் அவர் தோட்டப்புறங்களில் வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட தயாராக இருந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த இளைஞரின் தகவலின்படி கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் கிரீஸ் எண்ணெய் இடப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுளா திலக்ரட்ன தாக்கப்பட்டமை குறித்து உடனடியாக பக்கசார்பற்ற விசாரணைகளை நடத்தி சந்தக நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது காவல்துறையின் பாரிய பொறுப்பு என்று இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்து ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி RP பெரேரா விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலக்ரட்ன தாக்கப்பட்டமை குறித்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கவலையடைகின்றது. எந்த தரப்பு இந்த தாக்குதலை நடத்தியிருந்தாலும் இது சமூகத்தில் கெடுதியான நிலைமையை ஏற்படுத்தக்கூடியது. அத்துடன் இது சாதாரண நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை விட நீதித்துறை சம்பந்தமான விடயமாகும் என்றும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயக சமூகத்தில் நாடாளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம், நீதிமன்றம் ஆகிய நிறுவனங்கள் மிக முக்கியமானவை என்பதோடு முக்கியத்துவம் பெற்றவை. இந்த 3 தரப்பும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வுடனும் கௌரவத்துடனும் செயற்பட வேண்டும். நீதித்துறை தொடர்பான மக்களின் நம்பிக்கை பழுதுபட்டால் இது சட்டத்தின் பாரதூரமான வீழ்ச்சியாக அமைந்து ஜனநாயக சமூகத்தின் நல்லிருப்புக்கும் பாதிப்பான நிலைமையை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டினார். இலங்கை பிரச்சினையில் இந்தியா பொறுமை காத்து வருவதாகவும் அந்த பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் SM கிருஷ்ணா தம்மிடம் தெரிவித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் அழைப்பின் பேரில் சம்பந்தர் தலைமையில் மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், விநாயகமூர்த்தி, செல்வராசா உள்ளிட்ட 7 பேர் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழு டெல்லி சென்றுள்ளது. கூட்டமைப்பு நேற்று காலை வெளியுறவு அமைச்சர் SM கிருஷ்ணாவை சந்தித்து 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தியது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சம்பந்தர் அந்த சந்திப்பு திருப்திகரமாக அமைந்ததாக கூறினார். இந்தியாவின் நிலைப்பாடு, இந்திய அரசின் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகள் குறித்து கிருஷ்ணா விளக்கியதாகவும் தமது முயற்சிகள் தாங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இன்று வரை பலனளிக்கவில்லை என்று அவர் தெரிவித்ததாகவும் சம்பந்தன் கூறினார். தாம் பொறுமை காத்து வருவதாகவும் அந்த பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்று கிருஷ்ணா கூறியதாகவும் சம்பந்தன் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான தமது தரப்பு முயற்சிகளையும் கருத்துக்களையும் கிருஷ்ணாவிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் ஏமாற்றப்படுவதை ஏற்க முடியாது என்றும் நியாயமான அரசியல் தீர்வு காண்பதற்கு அனைவரும் ஒத்துழைத்து அந்த தீர்வை காணலாமென்றால் அந்த பாதையில் செல்வதற்கு தயாரென்றும் சம்பந்தன் சுட்டிக்காட்டினார். இனப்பிரச்சினை பற்றி இலங்கை அரசு பிரேரிக்கும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை பொறுத்தவரையில் அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெற வேண்டுமென்று இந்திய அரசின் சார்பில் வலியுறுத்தப்படவில்லை என்று தெரிவித்த சம்பந்தன் அதே நேரத்தில் அதில் சேர மாட்டோம் என்று தாங்களும் கூறவில்லை என்றும் தெரிவித்தார்.
அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை பொறுத்தவரை நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகார பகிர்வை ஏற்படுத்தி நியாயமான அரசியல் தீர்வு கிடைக்கும் பட்சத்தில் அது பற்றி மக்களிடம் ஆலோசித்து பரிசீலிக்க தயார் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.